அது குறித்து அவ்வப்பொழுது தெரிவிக்கப்படும். டிசம்பர் ஏன்னா பொதுவாக அக்டோபர் 31 வரை வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை இன்னைக்கு 31ஆம் தேதி ஆயிடுச்சுன்னு நிக்காது. சில வருடங்கள்ல 3 வருஷம் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா 3 1 வருட காலகட்டங்களில் சில சமயங்களில் ஜனவரி மாதத்துக்கும் போகுது, 15 தேதி வரைக்கும் போகிறது. அந்தந்த காலகட்டத்தில் அதனுடைய இயல்பு பொறுத்து எக்ஸ்டெண்ட் ஆகும், சில சமயம் சீக்கிரம் முன்னாடி ஆகும். தற்போதைய காலகட்டத்தில் பார்க்கும்போது, கடந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ஜனவரி 5, கடந்த ஆண்டு ஜனவரி 15 அந்த மாதிரி பொங்கல் வரைக்கும் கூட போயிருக்கு. அது ஒரு பை வீக்லி ஃபோர்காஸ்ட் வரும் இல்லையா, அதுல உங்களுக்கு தெரியுமா மழைக்கான வாய்ப்பு 15ஆம் தேதி ஒட்டி 15ஆம் தேதி ஒட்டி அந்தமான் கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் நகர்வு, அதனால ஏற்படக்கூடிய மழை, அது குறித்த விவரங்கள்லாம் அடுத்து வரக்கூடிய இதுல தெரிவிக்கப்படும். தொடர்ந்து இந்த கணிப்பு விட ஒவ்வொரு நேச்சர் மாற்றி விட்டுட்டு போயிருது. நீங்க ரெட் அலர்ட் கொடுக்கும்போது திடீர்னு நீங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குது. இந்த மாதிரி இந்த சூழல்ல எதை வச்சுதான் நம்ம கணிக்க உண்மையான லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரலையா, இல்ல என்ன காரணத்தினால நம்மளால சரியான முறையில கணிக்க முடியல? வானிலை இயல் என்பது முழுமையாக அறிந்து கொள்ளப்பட்ட அறிவியல் கிடையாது. இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சயின்ஸ். இன்றைய தினத்தில் 100% முழுமையாக எப்பொழுதுமே கணிக்கக்கூடிய அளவிற்கு கிடையாது. ஒரு வானிலை நிகழ்வு என்பது பலவிதமான காரணங்களால் நிகழக்கூடிய ஒரு விஷயம். ஒன்னோடு ஒன்று சில சமயங்களில் எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது கணிப்புகள் சரியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒவ்வொன்று எதிரெதிர் திசையில சில சமயங்களில் நகர்ந்து செல்லும் பொழுது கணிப்புகள் தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது சயின்ஸோட நிலை. டெக்னாலஜி மட்டும் பத்தாது. டெக்னாலஜி உங்களுக்கு டெக்னாலஜிங்கிறது பேசிக்கா நம்ம நினைக்கிறது கருவிகள் இருந்தாலே எல்லாமே நல்ல கருவிகள்ங்கிறது உங்களுக்கு ரீடிங்ஸ் தான் கொடுக்கும். அந்த ரீடிங் வச்சு என்ன பண்ண போறோம்? இட் இஸ் நாட் ஒன்லி த டேட்டா, வாட் யூ ஆர் கோயிங் டு டூ வித் த டேட்டா இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சயின்ஸ், இட் இஸ் அ சயின்ஸ். அறிவியல் வளரும் பொழுது தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் தேவைதான். அறிவியல் தொழில்நுட்பம் வளரும் பொழுதுதான் எதிர்பார்க்கப்படுகின்ற துல்லியத்தன்மை கிடைக்கும். அது இல்லாத போது இப்ப சமீபத்தில் கூட கேட்டிருப்பீங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இந்த பெஞ்சல் புயலுக்கு கேட்கறது அதே இதுதான் கேட்கறீங்க நீங்க. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி வானிலையியல் முழுமையாக, குறிப்பா புயல் பத்தி கேட்டீங்கன்னா கூட முழுமையான அறிவியல் கிடையாது. இட் இஸ் நாட் கம்ப்ளீட் சயின்ஸ். அதனுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை பலவிதமான ஃபேக்டர்ஸ் ஒர்க் ஆகுது. இது பிராடா பார்க்க முடியும். இப்போ புயல் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், மற்ற எது இருந்தாலும் சரி, இன்டர்னல் டைனமிக்ஸ், எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுயன்ஸ், உள்ளே நடக்கின்ற நிகழ்வுகள், வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள், இது எல்லாமே சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். அதுலயும் இப்ப பாத்தீங்கன்னா பேசிக்கா சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், கடலுடைய உள்ளடக்கம், வெப்ப உள்ளடக்கம், காற்றில் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல், மேற்பகுதியில் எந்த அளவுக்கு டைவர்ஜென்ஸ் ஆகுது, காற்று எப்படி திசை மாறுது, காற்றுக்கும் வளிமண்டலத்துக்குள்ள இன்டராக்ஷன், மேகக்கூட்டங்கள் எப்படி உருவாகுது, அதனால என்ன ஹீட் ரிலீஸ் ஆகுது, பிளஸ் அந்த புயலுடைய நகர்வு வேகம், இது மாதிரி பலவிதமான காரணிகள் இன்று வரைக்கும் நமக்கு ஃபேக்டர்ஸ் அறியப்பட்டிருக்குது. இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப ஒரு புயல் உருவாகாத போது பொதுவாக காற்று பொதுவாக நேர் திசையில போகும். புயல்ங்கிறது சுழலும். அப்ப நேர சென்று கொண்டிருக்கின்ற காற்று சுழலுங்கிற போது திசை மாறணும். அப்போ அது என்ன, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிறது. அதுக்கு பின்னாடி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், சக்தி பரிமாற்றங்கள் இருக்கிறது. இது முழுமையாக அறியப்பட வேண்டும். இன்றைய தினத்தில் இது முழுமையாக அறியப்படவில்லை. புயல்கள் இருந்தாலும் சரி, வானிலை நிலைகள் இருந்தாலும் எல்லா சயின்ஸும் நம்ம கம்ப்ளீட் சயின்ஸ், இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் பிசிக்ஸ். அப்படி இருக்கும் பொழுது ஜெனரலா பாத்தீங்கன்னா புயல் கரையை கடக்கின்ற பகுதி பெரும்பாலும் நம்ம அறிக்கையில் அந்த டைட்டில் சொன்னது புதுவை கரையில் கரையை கடக்கும் சொல்லியிருந்தோம். புதுவை கரையில் கரையை கடந்தது. எதுல நிலை மாற்றம், புயலா இருக்கும் இல்ல புயலா அவ்வாறு காற்றவில்லை. காரணம் அவ்வப்பொழுது அதனுடைய வலுவில் மாற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தால் கணிப்புகள் வெளியிடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது ஏன் காரணம்னா, ஃபர்ஸ்ட் அது நிலநடுக்கோட்டுக்கு அருகில் உருவாகி மேல நகர்ந்து இலங்கைக்கு அருகில் உரசி நின்ற பொழுது நிறைய மழை கொடுத்தது. அப்ப அதனுடைய எனர்ஜி கம்மியாயிடுச்சு. அங்கிருந்து நேரம் நம்ம வடமேற்கு திசையில் நகர்ந்து கரையை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சற்று கடலுக்குள் சென்றது.
அப்போ வடகிழக்கு திசையில் நகர்ந்து சென்ற பொழுது அதுக்கு சக்தி அதிகமாச்சு. அப்படி சக்தி அதிகமாகுது. பிறகு அதுக்கப்புறம் வேகங்கள் மாறுபாடு, நிறைய வேகம் பார்த்தோம். நம்ம சில சமயங்கள் 15 கிலோமீட்டர் வேகம், திடீர்னு ஒரு 0 கிலோமீட்டர் இதுக்கு நகராமல் இருந்தது. இப்படி பலவிதமான காரணங்கள்லாம் இருக்கும் பொழுது எல்லாமே சேர்ந்து பார்க்கும் பொழுது செயற்கைக்கோள், கணினி மாதிரிகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த முதல்ல மாலை அளவில் சொன்னோம் அதுக்கு சாத்தியமில்லை என்று. பிறகு இரவுல அது வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது அடுத்த நாள் காலையில் தெரிவிக்கப்பட்டது.